தொடர்ந்து மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களின் உணர்வுகளோடு மீண்டும் மீண்டும் விளையாடுவதை அமித்ஷா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களின் உணர்வோடு விளையாடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழர்களின் உணர்வுகளோடு விளையாடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு அவமானம் இழைக்க நினைக்கும் அமித்ஷாவின் செயலை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். தமிழர் தமிழ்நாடு என்றாலே பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் வேப்பங்காயாக கசக்கிறது என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களின் உணர்வோடு விளையாடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். வரும் 28ஆம் தேதி நடக்கும் விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என துணைவேந்தர் கூறிய நிலையில் மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் என்ன பதிவிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளோடு மீண்டும் மீண்டும் விளையாடுவதை அமித்ஷா நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் ராஜேந்திர விஸ்வநாத் அருளேகர் பங்கேற்று மாணவர்கள் வழங்க இருந்திருந்தார். இந்த விழாவில் முதலில் வந்தே மாதம், அடுத்து தேசிய கீதம், 3வது தமிழ் வாழ்த்து பாட வேண்டும் என ஆளுநர் மாலை சுற்றறிக்கை வந்திருப்பதாகவும் அதன்படியே பட்டமளிப்பு விழா நடைபெறும் என்று பல்கலை துணைவேந்தர் சந்திரசேகர் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருந்தார். இது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இயற்றியவர் மனோன்மணியம் சுந்தரனார். அவரது பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலேயே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக பாடப்பட வேண்டும் என்று மத்திய பாஜக அரசு கட்டாயப்படுத்துவது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இழைக்கப்படும் அநீதியாக இருக்கிறது. மாநில ஆளுநர் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் வந்தே மாதரம், அடுத்த தேசிய கீதம், 3வது மாநில பாடல் பாடப்பட வேண்டும் என்ற மத்திய உள்துறை அமித்ஷா சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் குறிப்பாக அவமதிக்கப்பட இதுவே காரணம். இந்த உத்தரவை திரும்ப பெற்று தமிழ்நாட்டு மக்கள் அமித்ஷா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டது. அதே நடைமுறை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் இனி வரும் அரசு விழாக்களிலும் அனைத்தும் பின்பற்ற வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும் இதுதான். அதை மத்திய பாஜக அரசு அமித்ஷா புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வோடு மீண்டும் மீண்டும் விளையாடினால் அதற்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். இது மிக கடுமையானதாக இருக்கும் என அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.